நண்பா, இந்த வீடியோவை நீ ஸ்கிப் பண்ண போறாய்னா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ட்ரூத்தை மிஸ் பண்ண போற. இவன் ஹீரோ மெட்டீரியல் இல்ல, இவன் சினிமாக்கு செட் ஆக மாட்டான், இவன் மேக்சிமம் 2 படம் தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே ஒருத்தனை தான் சொன்னாங்க, தனுஷ். இந்த உலகத்துல அதிகமா அவமானப்படுத்தப்பட்ட ஆக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தா அதுல டாப்ல இருப்பவர் தனுஷ். ஆனா அதே லிஸ்ட்ல அதிகமா சாதிச்ச ஒருத்தனும் அவனே தான். நீயும் இப்படி ஃபீல் பண்ணிருக்கியா? என்னால எதுவும் முடியாது, என்னை யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க, நான் பார்ன் லூசர் தானோ அப்படின்னா இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளு. ஏன்னா இந்த கதை தனுஷை விட உன்னை பற்றி அதிகம் சொல்றது. தனுஷ் ஒரு சூப்பர் ஸ்டாரா பிறக்கல, ஹீரோ லுக்ஸும் இல்ல. ஹைட், பாடி, வாய்ஸ் எல்லாமே சொசைட்டி ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகல. சினிமாக்குள் வந்தப்போ இவன் ஹீரோ மெட்டீரியல் இல்ல, இவனால சர்வைவ் ஆக முடியாது, ஒரு படம் கூட ஓடாது இப்படி சொன்னவங்க தான் அதிகம். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சது, என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். தனுஷ் ஸ்பெஷலா என்ன டேலண்ட்? கிரேட் லுக்ஸ் இல்ல, பவர்ஃபுல் வாய்ஸ் இல்ல, பெர்ஃபெக்ட் பாடி இல்ல. ஆனா எண்ட்லெஸ் பிராக்டிஸ், ஃபியர்லெஸ் எஃபர்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டேலண்ட் இல்லாத இடத்துல ஹார்ட் ஒர்க் தான் கிங். ஒரு ஷாட்டை 20 டேக் எடுத்தாலும் டயர்ட் ஆகாம ட்ரை பண்றவன் தான் தனுஷ். லுக்ஸ்க்காக ட்ரோல், வாய்ஸ்க்காக மீம், வாக்காக இன்சல்ட். சோஷியல் மீடியா இல்லாத காலத்துல கூட ரியல் லைஃப்ல மாக் பண்ணாங்க. ஆனா தனுஷ் என்ன பண்ணார்? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஃபைட்டிங் பண்ணல, க்ரை பண்ணல, ஒர்க் பண்ணார். பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ உன் வேலையை நிறுத்தாத. அவன் ஒரு ஃபிலிம்ல புவர் பாய் ரோல், நெக்ஸ்ட் ஃபிலிம்ல வில்லன் ஷேட், நெக்ஸ்ட்ல மாஸ் ஹீரோ. ஒரே இமேஜில் ஸ்டிக் ஆகல. ஆக்டர், டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட். கம்ஃபர்ட் ஜோன்ல செட்டில் ஆனா growth ஸ்டாப் ஆகும். வை திஸ் கொலவேரிடி ஒரு சிம்பிள் சாங், புரோக்கன் இங்கிலீஷ், நோ கிராமர், ஆனா வேர்ல்டு ஃபுல்லா வைரல். இதுல லெசன் என்ன? பெர்ஃபெக்டா இருக்கணும்னு வெயிட் பண்ணாத, ஒரிஜினலா இரு, பீப்புள் கனெக்ட் ஆகிற மாதிரி. நேஷனல் அவார்ட் மொமெண்ட். ஒரு பாய் ட்ரோல்ட் ஃபார் லுக்ஸ், அதே பாய் நேஷனல் அவார்ட் ஸ்டேஜ்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன். அந்த மொமெண்ட்ல அவன் நினைச்சிருப்பான், என்ன நம்பாத எல்லாருக்கும் இது பதில். ஈகோ இல்லாத சக்சஸ். சக்சஸ் வந்ததும் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகல. கிரவுண்டட், சைலண்ட், டிசிப்ளின்ட். நாய்ஸ் இல்லாத growth தான் லாங் டேர்ம் சக்சஸ். நண்பா, நீ புவர் ஃபேமிலியா இருக்கலாம், சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், டேலண்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்சி இருந்தா போதும், பேஷன்ஸ் இருந்தா போதும், எஃபர்ட் நிறுத்தாம இருந்தா போதும். டைம் உன்னை இக்னோர் பண்ணலாம், ஆனா ஹார்ட் ஒர்க்கை பிட்ரே பண்ணாது. ஒரு நாள் உன் பேரும் உன் சக்சஸும் உன் சைலன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த நாள் வரைக்கும் ஒர்க், வெயிட், வின். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைனாவது உள்ளுக்குள்ள டச் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மோட்டிவேஷன் இல்ல, லைஃப் ரியாலிட்டி.